ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈமான் அல்லாஹ் தஆலா கொடுத்த ஈமான்ல மிகச் சிறந்த ஈமான் சொல்லி சொன்னாங்க, அந்த அலம அன்னல்லாஹு மஅக ஹைஸு குந்த. நீங்கள் எங்கிருந்த போதிலும், எந்த நிலையில் இருந்த போதிலும், எந்த இடத்தில் இருந்த போதிலும், எந்த சூழ்நிலையில் இருந்த போதிலும் அல்லாஹ் உங்களுடன் இருக்கிறான் என்ற அந்த உணர்வு தான் மிகச் சிறந்த ஈமான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப ஈமான்ல உயர்ந்தது அல்லாஹ் என் கூட இருக்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்வு தான், சொல் கிடையாது. நம்ம சொல்லிட்டு போயிடுவோம், அல்லாஹ் என் கூட இருக்கிறான், அல்லாஹ் என் கூட இருக்கிறான்னு சொல்லி நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லுவோம். சின்ன பிள்ளைங்கிட்ட அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு கேட்டாலும் அல்லாஹ் எல்லா இடத்துலையும் இருக்கிறேன், என் கூட இருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை உணர்வு ரீதியாக கொண்டு வரணும்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதுதான் அபூபக்கர் நாயகத்துக்கு போதிச்சாங்க, சஹாபாக்களுக்கு போதிச்சாங்க. நமக்கு எல்லாம் தெரியும், சவுர் குகையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் மறைஞ்சிருக்கிறாங்க. எதிரிகள் துரத்தக்கூடிய சூழ்நிலை, மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, எதிரிகள் இப்படி குனிஞ்சு பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா பெருமானாரும் அபூபக்கர் நாயகம் இருக்கிறது தெரிஞ்சிடும். தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க, கொலை செஞ்சிருவாங்க. அப்போ உயிரே பறி போகக்கூடிய ஒரு இக்கட்டான நிலையில அபூபக்கர் நாயகமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இருக்கிறாங்க. இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அபூபக்கர் நாயகத்துக்கு கவலை ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க, உம்மத்துடைய கதி என்ன ஆகிறது, ரசூலுல்லாஹ்க்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறதுன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க. உயிர் போகக்கூடிய ஒரு கட்டம் அல்லவா அது. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் நாயகத்துடைய அந்த பதட்டத்தை கவனிச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, லா தஹஸன், அபூபக்கரே கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா நம்முடன் இருக்கிறான். இந்த குகையில நான் மட்டும்தான், நீங்க மட்டும்தான் இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. இங்க 1000 பேர் வந்தாலும் சரிதான், நம்ம 2 பேர் கூட அல்லாஹும் கூட இருக்கிறான். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தரக்கூடிய பரிசுகளில் மிகப்பெரிய பரிசு என்னவென்றால் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிற உணர்வை அவர்களுக்கு உணர்த்துறது தான். அது ஒரு முறை சொன்னால் பதிவாகாது. 24 மணி நேரமும் நாமளும் அந்த சிந்தனை இருக்கணும், நம்ம பிள்ளைகளையும் அந்த சிந்தனையில இருக்க வைக்கணும். நேற்று நம்ம கீழ்மலை ஆகலையா, கீழ்மலை இருக்கணும் அவர்லையா காரணம், சரி, அவங்களுடைய வீட்டுல உட்காந்து போன் எடுத்து பார்த்துட்டு யாருக்கோ கால் பண்றாங்க. அப்ப அவங்களுடைய 3 வயது, 2.5 வயது தான், 3 வயசு தான் பேச ஆரம்பிச்சு. 3 வயசு இருக்கும் பெண் குழந்தை. இங்கிருந்து வந்து போன் தான் பார்க்கக்கூடாது அப்படின்னு. ஏமா அப்படின்னு கேட்டேன். நம்ம என்ன செஞ்சாலும் நல்லா பார்த்துட்டு தானே இருக்கான், அதனால நம்மளாம் போன் பார்க்கக்கூடாது சரிம்மா. இப்போ அந்த பாப்பாவுக்கு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு சின்ன சின்ன செயல்களையும் அல்லாஹ் நம்ம பார்த்துருக்குறான், அல்லாஹ் பார்த்துருக்குறான் அப்படின்னு சொன்னா அது எப்பவுமே அந்த உணர்வு இருக்கும். இப்படி செய்யாத அத்தா அடிப்பாரு, இப்படி செய்யாத அம்மா அடிப்பாங்க, இப்படி செய்யாத ஆசிரியர் உஸ்தாத் அடிப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இப்போ அத்தா பார்க்கலன்னா செய்யலாம், அத்தா வெளியூர் போயிட்டா செய்யலாம், அம்மா பார்க்கலன்னா செய்யலாம், உஸ்தாத் தெரியலன்னா நம்ம செய்யலாங்கிற மாதிரி இந்த உணர்வு வந்துடும். 24 மணி நேரமும் அல்லாஹ் தான் நம்ம கூட இருக்கான், அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்கிற உணர்வை அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதை விட மிகச் சிறந்த ஒரு பரிசு அந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதைத்தான் அவங்க இல்லாத பெருமானம் சொல்லி கொடுத்தாங்க. தாத்தாக நீங்க கவலைப்படாதீர்கள், இன்னெல்லாம் மாறலாம், அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான், அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிற உணர்வை அந்த குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்து விட்டால் நாம அந்த குழந்தைங்களுக்கு கவலைப்படவே தேவையில்லை. அவங்களை நம்பி நீ அமெரிக்கா வந்துறான், விட்டு போக மாட்டான், அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறானே, அவனை நம்பி நீங்க உலகத்துல எந்த மூலைக்கும் அனுப்பி வைக்கலாம். இந்த உணர்வை அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை, தொழுகை, வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் உடன் இருக்கிற உணர்வை கற்றுக் கொடுக்காமல் அந்த குழந்தையை நீங்க வளர்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற உங்க வீட்டு பக்கத்துல பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சாலும் ஒரு பொங்கலை கூட்டி வருவாங்க, எல்லா பேரும் கூட்டி வருவாங்க. ஏன் அந்த உணர்வை நீ கற்றுக் கொடுத்தாலே விளைவாக தான். அபூபக்கர் நாயகத்தை பார்த்து சொன்னாங்க, லா தஹஸன், கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று சொன்னாங்க. இதை சொன்னதுக்கு அப்புறம் அபூபக்கர் நாயகம் எப்ப இந்த உணர்வை கொண்டு வந்தாங்களோ அதுல இருந்து அபூபக்கர் நாயகத்துக்கு அவங்க மவுத் வரைக்குமே கவலை வரவே இல்லைன்னு சொல்லி இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் கவலை இல்லை. அபூபக்கர் நாயகம் ஆட்சியில வரும் பொழுது ஒரு போர் நிகழக்கூடிய ஒரு நிலை. அப்போ அபூபக்கர் நாயகம் மட்டும் தனியாக போகிறாங்க குதிரையில்.
எதிரிகள் அத்தனை பேர் நிற்கிறாங்க, அபூபக்கர் நாயகம் மட்டும் தனியாக போகிறாங்க. இது நம்மளால அறிவுல கூட எட்டாது. இந்த மாதிரி அபூபக்கர் நாயகத்தை பார்த்துட்டு அத்தனை படையினர்களும் பயந்துட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய கல்வி ஒரு திடுக்கத்தை போட்டான். காரணம் நண்பர்களே, அபூபக்கர் நாயகத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த வேத வாக்கு தான், லா தஹஸன் இன்னல்லாஹு மஅனா. அதை ஒன்றை பிடிச்சாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பெருமானாருக்கு பின்னால் இஸ்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னு சொன்னா அது அபூபக்கர் நாயகம் தன்னுடைய உணர்வால் செய்த அந்த சாதனைகள் தான் நண்பர்களே. அந்த உணர்வை தான் நம்ம இந்த பிள்ளைகளுக்கு ஊட்டணும் அப்படின்னு சொல்லி சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுவாங்க. சர்க்கார் நாயகம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவாங்க, பிள்ளைகளுக்கு இந்த உணர்வு. சேலத்தில் ஒரு கிறிஸ்துவ கல்லூரி பெரிய ஸ்கூல் +2 வரைக்கும் சுமாராக 3000-4000 பிள்ளைகள் அங்கே படிக்கிறாங்க. அங்கே ஆனுவல் டே இந்த வருஷம் 4 வருஷம் தான். அங்கே வேலை அங்கே அந்த ஆனுவல் டேல பேசுறதுக்கு கிறிஸ்துவம் நடத்தக்கூடிய ஹோலிகராசன் மாதிரி ஒரு ஸ்கூல். அவங்க அந்த வருஷம் ஒரு முடிவு பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த வருஷம் 3 மதத்துடைய அறிஞர்களையும் கூப்பிட்டு, ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் 3 மதத்தினரும் சமாளவு படிக்கிறாங்க. முஸ்லீம்கள் 1000 பேர் படிக்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் 1000 பேர் படிக்கிறாங்க, இந்து சகோதரர்கள் 1000 பேர் படிக்கிறாங்க. 3 மதத்துடைய அறிஞர்களையும் கூப்பிட்டு நம்ம பயான் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மறுசார் பண்றாங்க. இஸ்லாமிய அறிஞர் சார்பாக நீங்க யாராவது வரணும், பாபா என்ன அனுப்பிச்சு வச்சாங்க. இந்து அறிஞர்கள் சார்பாக ஒரு சாமியார் பூசாரி வச்சு வந்தாங்க, கிறிஸ்துவர்கள் சார்பாக ஒரு பாதிரியார் வச்சு வந்தாங்க. அவங்கள்ட்ட ஆரம்பத்தில் பேசினாங்க, 4-10 நிமிஷம் பேசினாங்க. பிள்ளைங்களாம் அமைதியாக உட்காந்து அவரு சாம வேதம் வேதத்திற்கு வருதுன்னு நான் சொல்றது கிடையாது. இவரும் பைபிள்லாம் எடுத்து நிறைய சொன்னாங்க. நான் பைபிள் அதெல்லாம் சொல்லலை. ரமலான் முடிந்த சென்னை இப்போ அந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்டேன், இந்த ரம்ஜான் மாதம் வந்துருச்சு, குழந்தைங்களை நீங்கள் எத்தனை பேர் முஸ்லீம் குழந்தைங்க 1000 பேர் படிக்கிறீங்க, யாரெல்லாம் நோன்பு வச்சிங்க கை தூக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அல்லாவுடைய பொருளை கொண்டு ஒரு 500 பேர்கிட்ட கை தூக்காங்க. எல்லாம் யாருங்க, 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் படிக்கிற 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை கை தூக்கு. 6 வயசு 7 வயசு பிள்ளைங்க நானும் ரம்ஜான் மாதம் நோன்பு வச்சேன்னு கை தூக்குறாங்க. +2 படிக்கிற பிள்ளைங்க வரைக்கும் எல்லாமே கை தூக்குறாங்க. இப்போ இந்த கடந்த ரம்ஜான் இந்த குழந்தைங்க யாராவது நோன்பு வச்சு கேட்குறீங்க, இங்கே உள்ள யாரும் நோன்பு வச்சுங்க எல்லாரும் வச்சிருக்காங்க. வாங்க சொல்றாங்க, اللهم தர்பியத் எங்க போனாலும் அந்த எந்த ஓய்வு முடிச்ச காலத்துல இருந்து எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல கவனம் செலுத்துறது மொத்த மனுஷா. ஒரு புள்ள கூட என் கண்காணிப்புல அந்த ஊர்ல யாரும் ஓதாம இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு ஊர்ல அது இமாமா இருந்தாங்க, அந்த ஊர்ல 10 பேர் 12 பேர் தான் மக்தபுக்கு வந்தாங்க. ஏங்கன்னு கேட்டோம், அதற்குமா வருவாங்க, வந்தவங்களுக்கு ஓதி கொடுப்போம், வராதவங்களை பத்தி எங்க பிரச்சனை கிடையாது. யார் வந்தாங்களோ ஓதி கொடுக்கறது தான் எங்க வேலை. அப்படிதான் இதுக்கு முன்னாடி அஜத்துமா இருந்தாங்க. அப்படி அஜத்து விட மாட்டேன்ட்டாங்க. அது என்னுடைய பொறுப்பு கிடையாது. என்னுடைய மஹல்லாவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டில் கூட ஒரு குழந்தை கூட ஓதாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஜலால் இருந்ததுங்களா இல்லாத ஒரு அனுமதி செய்வாங்க. அந்த ஒரு வெறி ஒவ்வொரு மாணவரும் ஓதணும்னு வெறி வீடு வீடா ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைகளை கூட்டி இவனும் போறது, ஜும்மால பயணம் செய்யறது, ஒரு மாணவர் விடுறது இல்லை. ஜனங்க 10, 20 கட்சி 130 பேர்கிட்ட வந்தாங்க. 150 பேருக்கு அந்த உஸ்தாது மாதிரிலாம் சொல்றாங்க, அதுல இது வரைக்கும் 7 அஜித்மாருக்கு வந்தாங்க. மாறி இருக்கீங்க, என் பையன் அலிபேத்திலே இருக்கு. அலிபேத்தில ஏன்னா அங்க வந்தவரை சம்பளம் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது, இருக்கிறவங்க வீடு கொடுக்க மாட்டேங்குது. அந்த ஊர் தலைவர்கள்லாம் வசதி வீட்டில் ஏசி போட்ட கொண்டு அஜித்துக்கு வந்து புதுசாக ஓட்டு கொடுத்துறாங்க. அது கிளம்பிடுறாரு. அஜித்துக்கு ஓட்டு வீடு தான் கொடுப்பாங்க. சஹாபாக்கெல்லாம் வரலையா அதுல, இப்ப நீ மட்டும் பிறவன் மாதிரி அவரு வீட்டுல வந்து மங்களா மாதிரி வச்சுக்கிட்டாரு. நீங்க சஹாபா மாதிரி வாங்க,
நீ மட்டும் மாலையை கட்டி கீழே எல்லாம் அப்படியே டைல்ஸ் கிரானைட் போட்டு சொத்துக்கெல்லாம் கிரானைட் வெளியுக்குள்ள கிரானைட் போட்டு 4 ரூம் ஏசி போட்டு நீ பிறவன் நம்மளுக்கு ஆமான் மாதிரி வாழுவ. அஜத்து மட்டும் குடிசை கூட்ட வாங்க அது ஒத்துக்க முடியாது. ஆனா எல்லாம் கிளம்பிட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த 7 அஜத்து வார்த்தை இன்னும் ஒரு அஜத்து ஒரு பக்கம் வர 2 மாசம் 3 மாசம் அடுத்த பக்கம் வர்றாரு. அஜத்து போனாங்க 2-3 மாசம் யாசின் ஹிந்து பண்ணி போடுறான். அத்தனை பிள்ளைகளும் யாசின் ஹிந்து பண்றான். அந்த மாதிரி அல்லாஹ்வுல உருவாக்கும் இஷ்டு வேணும். முதல்ல தான் செய்யக்கூடிய பணி காதல் பொருள், பணியை நேசிக்கணும். இது எனக்கு அல்லாஹ் கொடுத்த பொறுப்பு. இந்த பொறுப்பு எனக்கு வெறி வரணும். என் ஊர்ல என் மகள்ல இந்த பள்ளிக்கு கட்டுப்பட்ட எத்தனை வீடு இருக்கோ அது ஒரு மாணவர் கூட குர்ஆன் ஓத தெரியாம கபருக்கு போகக்கூடாது. சின்னவனோ பெரியவனோ அப்படின்னு ஒரு வெறி. 10 பேர் இந்த இடத்துல 130 பேர் 140 பேர் வந்தாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. ரொம்ப உற்சாகமானுங்க. அவன் ஓதி கொடுத்த உற்சாகமான பெருமைப்பட்டோம். ஸ்ட்ரிக்ட் அழுது. காலையில் 7 மணிக்கு இங்க இருக்கணும்னா 7:05 தான் நிக்க வச்சிருவான். 7:05 வந்தாலும் அவன் 1.5 மணி நேரம் நின்று தான் இருக்கணும். 7 லேட்டா வந்து அடுத்த சீட் வந்துடுவான். அப்புறம் ஒரு மாணவர் லேட்டா வந்தாரு, கூட்டி போய் 7:05 7:10 வரைக்கும் நாளைக்கு வர சொல்லு, நீ ஆப்ஷன் தான். என்ன நாங்க வந்து சம்பளம் வச்சிருக்கிறோம். அவங்க கையில தப்பு இருக்கு ஒரே அடி 6 நினைச்சு மற்றவங்க நினைச்சு நம்மளைய எதிர்த்து பேசுறாங்க ஒரே அடிதான். அழுதுறாங்களே பொங்கி வரக்கூடிய ஒரு 6 அவங்க 2 பக்கமும் அணை போட்டு நான் கட்டுப்படுத்தி வச்சு கொண்டு போய் அவளுக்கு கட்டுப்படுத்த முடியாது. அந்த மாதிரி உங்க கட்டுப்படுத்த வேண்டியது அவளை ஜமாத் ஊர் ஜமாத் என்ன நினைச்சுக்கிறீங்க? நீங்க எந்த ஊரு? வெளியூருக்காரங்க. எங்க ஊர்ல ஜெயிக்கிறீங்களா? நான் நினைச்ச எத்தனை பேர் கொடுத்துருவான்? 20-30 பேர் சுத்து வாழ்க்கை. நாங்க மட்டும் அனாதைக்கு பிறந்தவங்க, எத்தியூருக்கு பிறந்தவங்க இருக்கீங்களா? எங்களுக்கு அம்மா அத்தா ஊர் வாசனா இல்லையா? எங்க ஊர் ஜனம சொன்னா 8 வட்டி வரும் பாக்கலையா? 8 சும்மா வந்து எனக்கு சொல்லுவாங்க. இல்ல வேணாம் செஞ்சுட்டாங்க, அதெல்லாம் விட்டாங்க. விளையாடுங்களா? அதுதான் இந்த ஊரோட அனுப்பிச்சிட்டாங்க. அந்த ஊருக்காரங்க தான் வச்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடி வந்தாலும் 130 கொள்ள 120 ஆகி 110 ஆகி 100 ஆகி 80 ஆகி திரும்ப அதே 10 பிள்ளைங்க தான் வராங்க. இன்னொரு ஊருக்கு போனாங்க, அங்க அதே 10 பிள்ளைங்க இருப்பாங்க. வீடுக்கு அது சேவை செய்வாங்க. 120 130 வந்து அந்த ஊரை விட்டு அதுக்கு வந்தாங்க, திரும்ப அதே 10 பேர் வந்துருவாங்க. இது நம்ம என்னைக்குமே செய்ய வேண்டிய சேவை. இது சாதாரண சேவை கிடையாது. மொத்தமும் அந்த பிள்ளைகளை உருவாக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுக்கணும். இந்த பிள்ளைகளுக்கு தீன சொல்லிக் கொடுக்கணும். ஏன் தெரியுங்களா? 5 வரையாதது 50 வரையாதுன்னு சொல்லுவோம். இந்த குழந்தைங்க இந்த வயசுலயே குர்ஆன் ஓத கத்துக்கிட்டாங்க பாருங்க. அழகா வாங்குதுவா சொல்றாங்க. 5 வயசுக்குள்ள 6 வயசுக்குள்ள தான் வாங்குவாங்க. குர்ஆன் ஓதி கத்துக்கிறாங்க. குர்ஆன் ஓதிட்டு 10-15 பேர் ஹிஃப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹிஃப்ஸ் முடிச்சிட்டாங்க 3-4 பேர். இந்த வயசுலயே அவர்களை வளைக்கலன்னு சொன்னா, மரம் கோணையா தென்னை மரம் வளர்த்துன்னா அப்புறம் கடைசி வரைக்கும் கோணையா தான் நிற்கும் தென்னை மரம். அது நிமித்தி வைக்க முடியுமா? ஆரம்பத்திலே நிமித்திடலாம். சின்னதா வளர்கிற பொழுது லைட்டா வளர்ச்சுன்னா நிமித்தி வச்சு கல்ல கீழ வச்சு சரி பண்ணி நேரா கொண்டு போகணும். ஆரம்பத்திலே கோணையா வளர்ந்துச்சுன்னாங்க மரம், கடைசி வரைக்கும் நிமித்தியவங்க கோணையா தான் வளரும். இந்த 5 வயசுலேயே அந்த பிள்ளைகளை நாம நிமிர்த்தினால், அவர்களுக்கு கலிமாவை சொல்லிக் கொடுத்தால், அல்லாஹ்வுடைய காதலை சொல்லிக் கொடுத்தால், ரசூலுடைய காதலை சொல்லிக் கொடுத்தால், இறை நேசரின் காதலை சொல்லிக் கொடுத்தால், அந்த பிள்ளைகள் வளர வளர ஒழுக்க சீலர்களாக அந்த அன்பியாக்களும் அவுலியாக்களும் எப்படி வாழ்ந்தார்களோ, நல்லடியார்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த மாதிரி வாழ்க்கையில வருவாங்க. அதை கற்றுக் கொடுப்பதற்கு வயசு முதிய வயசு இல்லை, பெரிய வயசுல இல்லை. தாடி நரைச்ச பின்னாடி மார்க்கத்தை படிச்சு என்ன செய்யுது? தாடி நரைக்க உங்களுடைய கல்வியில ஒரு ஸ்டேஜ்ல ஊறி போயிடும். அதை என்ன சொன்னாலும் மாட்டாங்க. 40 வயசுல ஒரு மனசுல ஒருத்தர் ஊன்றிடுச்சு ஒரு கருத்து, இதுதான் சரி அப்படின்னு சொல்லி நீங்க அதுக்கு பின்னாடி அவருக்கு 1000 சொல்லுங்க, திருந்துறாரா பாருங்க. நீங்க அவர்கிட்ட என்ன மார்க்கம் சிரிப்பாரு, அவருக்கு எனக்கு தெரியும், நாம நினைச்சதான் கரெக்ட். அப்படியே உட்கார்ந்துடும், கல்வில மாற்றவே முடியாது. தான் சொன்னதான் கரெக்ட். அவர் பிரதி ஜமாத்துல இருந்தாலும் சரி,
அதுல குரான் இருந்தாலும் சரி, அதுல ஹதீஸா இருந்தாலும் சரி, என்ன கொள்கையில அவர் இருக்கிறாரோ அதை அவர் ஈஸியா மாற்ற முடியும். இந்த வயசு இருக்கிற அன்பு காட்டி யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கோங்க. ஒரு சாக்லேட் கொடுத்து அவங்கிட்ட யாரே இருக்குது அல்லாஹ் அக்பர், நாரே ரிசாலத் யார் ரசூலுல்லாஹ் சொல்றானோ நாரே ரிசாலத் யார் ரசூலுல்லாஹ் சொல்லுவோம். அவன் அதே ஒரே ஒரு சாக்லேட் 5 ரூபாய் சாக்லேட் கொடுத்து நாகராஜமான பொய்ன்னு சொல்றாரு, நாகராஜமான பொய்யுவான். அவனுக்கு சாக்லேட் தான் பேச தெரியும். அவன் இழுத்த இழுப்புக்கு வளைக்கிற குழந்தை. அதனால பெரியவங்கள நாம் இந்த குழந்தைகளுக்கு இந்த 5 வயசுல 4 வயசுல 3 வயசுல இப்ப என்ன அந்த கல்வில கொண்டு போய் வைக்கிறோமோ அல்லாஹ் கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு. அதனால அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிற உணர்வை இந்த குழந்தை பருவத்திலே கொடுங்க. அப்ப அந்த 2 ஆசிரியர்களும் பேசினாங்க. ஒரு பாதிரியார் ஒரு சாமியார் 2 பேரும் பேசினாங்க. மிஸ்கின்னு பேச சொன்னாங்க. உடனே நான் கேட்டேன், இங்க யாரெல்லாம் நோன்பு வச்சீங்க? சுமாராக இந்த மாதிரி 3 வயசு 4 வயசு பிள்ளைங்களாம் நோன்பு வச்சு. யார் யாரும் 5ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் நோன்பு வச்சீங்களா? இதை யாரும் நோன்பு வச்சீங்களாமா? எந்திரிங்க. 5ஆம் கிளாஸ் நோன்பு வச்சாலும் எந்திரிங்க. 5ஆம் கிளாஸ் பிள்ளைங்க நோன்பு வச்சாங்களாம். பாருங்க, மாஷா அல்லா மாஷா அல்லா. நோன்பு வச்சாமா? எத்தனை நோன்பு வச்சா? 29. நீங்கம்மா 28. நம்பி நீங்க 4 நோன்பு வச்சீங்க. மாஷா அல்லா. 12 18 30 வச்சீங்களா? என்ன படிக்கிறீங்க? 6th. எத்தனை படிக்கிறீங்க? 10 வயசு தான். உட்காருங்க. 10 வயசுல 30 நோன்பு வச்சிருக்காங்க. மாஷா அல்லா மாஷா அல்லா. அப்ப அவங்க எல்லாருமே அதுல இருந்து அத்தனை பேர்ல 500 மாணவர்கள் எல்லாம் கை தூக்குறாங்க. ரம்ஜான் நோன்பு வச்சாங்க. அப்பதான் அந்த டீச்சர்ஸுக்கே தெரியுது. அந்த ஹெட் மாஸ்டர் பக்கம் அவரு ஆச்சரியம். அப்படியா? அவருக்கு அந்த அம்மாவுக்கே தெரியல. ரம்ஜான் மாதம் ஸ்கூல் நடக்குது. ஸ்கூல்லயே காலை உணவு திட்டம் நடக்குது. ஸ்கூல்லயே மதியம் எல்லாம் சாப்பாடு கொண்டு வராங்க. சாப்பாடு உணவு சத்துணவு சாப்பிடணும் இருக்கிறாங்க. இந்த உணவு மதிய உணவு திட்டம் சாப்பிடுறாங்க. எல்லா பிள்ளைங்களோட இந்த 3000 பிள்ளைங்க அந்த ஸ்கூலுக்கு 500 பிள்ளைங்க சாப்பிடாம மதியம் இருந்துக்கிறாங்க. அதை கூட அந்த டீச்சர் கவனிக்க ஹெட் மாஸ்டர் எனக்கே இப்பதான் ஆச்சரியமா இருக்கு. எங்க ஸ்கூல்ல பிள்ளைங்க 500 பேர் நோன்பு வச்சிருக்காங்க. அந்த 5ஆம் 10 வயசு பிள்ளைங்க காலையிலிருந்து மாலை வரை உணவு இருந்தாம இருந்துக்கிறாங்களா? ஆமா இருந்துக்கிறாங்க. அப்ப நான் சொன்னேன் அந்த பிள்ளைகள்ட்ட, சரிம்மா உங்களுக்கு தனியா ஒரு அறையில போட்டாச்சு. அறையில யாருமே இல்லை. உங்க அப்பா இல்ல, அம்மா இல்ல, ஆசிரியர் இல்ல. அந்த அறையில போட்டாச்சு. காலையில யாரும் உங்களை பாக்குறதுக்கு ஆள் இல்லை. தனியாருக்கு தண்ணி குடிப்பீங்களா நீங்கன்னு கேட்டேன். காலையில நோன்பு வச்சு. அதெல்லாம் குடிக்க மாட்டோம். ஏன் யாரும் பார்க்கலையே? குடிக்க வேண்டியதானே? யாரும் பார்க்கலையே, அல்லாஹ் பார்க்கறாங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அந்த குழந்தைங்க சொல்றாங்க எல்லாரும். அப்ப அந்த டீச்சர் அம்மா கிட்ட பாருங்கம்மா, இந்த நோன்பு எதுக்குன்னு தெரிஞ்சுங்க. ஹெட் மாஸ்டர் இருந்தாங்க. டீச்சர் எல்லாம் உட்கார்ந்தாங்க. 20-30 பேர் டீச்சர் உட்கார்ந்துருந்தாங்க. நல்லா தெரிஞ்சுக்கமா, இந்த 10 வயசு குழந்தைங்களே 9-10 வயசு குழந்தைங்களே அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை நாம் திணித்து விட்டால், உலகத்தில் யார் என்னை பார்க்காவிட்டாலும் என்னை படைத்தவன் என் இறைவன் என்னை பார்த்து கொண்டு அந்த உணர்வு கொண்டு வந்து தவறு செய்ய மாட்டார். தப்பு செய்ய மனசு வராது. அவங்களுக்கு பயமான ஒரு தப்பு. 4 பேர் ஈஸியா தப்பு செய்யறப்ப அவங்க தப்பு செய்ய முடியாது. அவங்களை பாதுகாத்துக்குவோம். அப்படி அந்த ஆசிரியர் நம்ம இந்து சேர்ந்து கை தட்டுறாங்க. என்ன அற்புதமான ஒரு தத்துவம். அப்ப இந்த நோன்பு காலையில் 4 மணியிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரை அந்த பிள்ளைகளுக்கு எந்த உணர்வும் யாரும் பார்க்கக்கூடியவர்கள் யாரும் இல்லாவிட்டாலும், கடுமையான வெயில் காலமா இருந்தாலும், குடிக்கிறதுக்கு சர்பத்து முன்னாடி இருக்கு, ஐஸ் தண்ணி இருந்தாலும் கூட குடிக்க மாட்டார்கள். குடிப்பீங்களா? நோன்பு தண்ணி குடிப்பீங்களா? யாரும் பார்க்காடி குடிக்கலாமா? ஏன் குடிக்கூடாது? அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த கல்வியை உட்கார்ந்துச்சு பாருங்களா. அப்ப அல்லாஹ் பார்க்கிறான். நான் நோன்பு வைத்துக் கொண்டு தண்ணீர் குடித்தால் அல்லாஹ் என்னை கேட்பான், நோன்பு முடித்து போய்விடும் என்ற உணர்வு அந்த குழந்தைங்களுக்கு இருந்தால் 30 நாள் வெயில் காலம், சில நேரங்கள் பார்த்தா கத்திரி வெயில் சொல்லுவோம். அப்ப வரும் ரம்ஜான் மாசம் வரும். அந்த நேரத்தில் கூட அவர்கள் தண்ணீரை சாகிச்சாலும் கூட ஐஸ் தண்ணி முன்னாடி வீட்டுல இருக்கும். வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல ஐஸ் தண்ணி வச்சிருப்பாங்க. ரோஸ் மில்க் கலக்கி வச்சிருக்காங்க. முஸ்தாருக்காக வேண்டி சர்பத்து கலக்கி வச்சிருக்காங்க. தண்ணி எடுத்து குடிக்க மாட்டாங்க. ரொம்ப தாகம் எடுத்தா வாய்க்கு பிடிச்சுக்குவாங்க சில பிள்ளைங்க. நான் அப்படி ரொம்ப தாகம் எடுத்தா வாய்க்கு பிடிச்சிக்கிறேன். ஒரு சில மாதிரி கொஞ்சம் உதறு கொஞ்சம் நினையும்.
தண்ணி உள்ள போகக்கூடாது ஒரு சொட்டு கூட. அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்குது. அப்ப தண்ணி குடிக்கிற தண்ணி என்பது ஹலாலான ஒரு பானம், சர்வத ஹலாலான ஒரு பானம். மது அல்ல, சாராயம் இல்லை. அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒரு பானத்தையே நோன்பு காலங்களில் சாதம் இருந்தாலும் கூட அதை குடிக்க மாட்டோம், அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வு அவர்களுக்கு உண்டாகிவிட்டால் அவர்கள் எஞ்சிய காலங்களில் அல்லாஹ் ஹராமாக்கிய மதுபானங்களை அருந்த மாட்டார்கள். கஞ்சா அடிக்க மாட்டான் அந்த பையன், சாராயம் குடிக்க மாட்டான், அவன் சுத்தி சாராய கடை இருக்கும், சுத்தி சாராய கடை இருக்கும். சாராய கடை கேட்கவே தேவையில்லை. அவன் ஊர் இருக்கும், 2 அடி 4 அடி தள்ளி இந்த சாராய கடை, 10 அடி தள்ளி அந்த சாராய கடை, 8 4 கடை, பின்னாடி 4 கடை. மௌத்து வரைக்கும் ஒரு சொட்டு கூட வாயில இறங்காது. உண்மை பூமியில இருப்பாங்க. அண்ணா என்ன சொல்றீங்க? இந்த போங்க வாங்கி நெருங்க பாத்தீங்கன்னா சுத்தி சாராய குடிப்பானா? நோம்பு வைத்துக் கொண்டு ஹலாலான சர்பத்தையே குடிக்காத எப்படி சாராயத்தை உள்ள ஊத்துவாங்க? மூத்து வரைக்கும் 80 வயசு வாழ்ந்தாலும் சாராய கடைக்கு நடுவில் இருந்தாலும் சரிதான், ஒரே ஒரு ட்ரிங்க், ஒரே ஒரு டிராப் கூட வாயில சாராய கடை உள்ள போக, சாராயம் உள்ள போகாத வாயில. அந்த உணர்வை நமக்கு ஊட்டக்கூடியது அந்த ஆயுத. அதுதான் பெருமாள் சொன்னாங்க, அல்லாஹ் என் கூட இருக்கிற அந்த உணர்வுல கவலையப்படாத கவலையப்படாத கவலையப்படாத. சொல்லுங்க. அப்போது இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப உள்ள டெக்னாலஜிக்கு புதுசா ஒரு நபர் வந்து கெடுக்கணும் அப்படின்னு இல்லை, கையிலேயே மொபைல் போன்ஸ் வந்துடுச்சு, டிவி வந்துடுச்சு, திரும்பும் இடமெல்லாம் கெடுக்கக்கூடிய வஸ்துக்கள் ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. முந்தினா அந்தா வெளியே போனா பையன் வெளியே போயிட போறான், 4 பேரோட பழைய கெட்டு போயிடுவான், வீட்லயே வச்சுக்கோ என்று சொல்லி போக வேண்டியது. இவரே ரூம் தனியா இருக்க போறான், பாத்துக்கோ, அவன் தனியா இருக்க மொபைல் என்ன பாக்குறான்னு தெரியாது. 4 பேர் வெளியே அனுப்பிச்சிடு, வெளியே அனுப்பிச்சா அந்த வீட்டு விளையாடுவான், 10 விளையாடுவான். அப்புறம் வீட்டுல உட்காந்து போன தோணுனா எல்லா கெட்ட பழக்கமும் வேணாம் என்று சொல்ல வேண்டியது. இதெல்லாம் அம்மா அந்த வீட்டு தெருவில் அமைச்சிட்டு அங்கங்க வேலைக்கு பார்க்க தலையை புரிஞ்சுடா, தலையை புரிஞ்சு தெருவில் போ சொல்லுவோம். ஊர் வேலைக்கு பார்க்காது, 1000 பேர் பொம்பளை காமலை வருவாங்க, தலையை புரிஞ்சு தெருவில் நட சொல்லி அனுப்புவாங்க. இப்ப அவன் தலையை அனுப்பிச்சிருக்கான், போன் கிடைச்சிட்டு புரிஞ்சா வந்துருக்கான், புரிஞ்சேதான் போறான். அம்மா சொல்றான், டே நிமிந்து பார்த்து நட தெருவில், தலையை புரிஞ்சு நீ கழுத்து வழியா வருது. ரொம்ப பேர் கழுத்து வலி, ஏன் தலையை நிமிந்தே பார்க்க மாட்டான். 4 பேர் சபையில உட்கார்ந்தா தலை குஞ்சா உட்காடுறான், தெருவில் நடந்தாலும் தலை குஞ்சா உட்காடுறான். கல்யாணம் பண்ணி பாருங்க தலை குஞ்சா உட்காரும். முந்தினா ட்ரெயின்ல போனா இங்க இருந்து அங்க போய் சேர்றதுக்குள்ளார ரெண்டு சம்மந்தி ஆயிடும். இதே போற வீட்டுதான் என்னங்க உங்க பையன் என்ன செய்யறான், எங்க பையன் என்ன செய்யறான், அப்படி அந்த ஊரை கதையை பேசி போகலாம். இப்ப எவனும் பேசுறது இல்லை, இதுதான் தலையை குஞ்சுக்கிறான், காலையில ஒரு போன மாட்டேன். ட்ரெயின்ல பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவன் கத்தியை வந்தான், ஆபத்து உதவி கட்டலாம் பக்கத்துல தெரியாது. பக்கத்து சீட்டை உடனே காலில் கூட பஞ்சு வச்சுட்டு ரொம்ப சவுண்டா மியூசிக் வச்சு ஓடிட்டு இருக்கான். வேற மாட்டிக்கான முடி சவுண்டா ஓடு, பக்கத்துல இருக்கிற குத்துறா கூட அவனுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு மனிதர்களை கெடுக்கக்கூடிய ஆயுதங்களில் மிகப்பெரிய ஆயுதம் போன். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பார்க்கிறாங்க. அதனால பிள்ளைங்களை வீட்டுல உட்கார்ந்து இருக்காத, வெளியிட்டு விளையாடு, கிரிக்கெட் விளையாடு, பால் விளையாடு, சுத்து, உடம்பு ஆடு. அந்த மாதிரி இல்லாம வீட்டுல உட்கார்ந்து சதை பெருகுது. பிளஸ் 2 படிக்கிறான், இப்ப பெருசா ஆயிடும். அப்படி ஏங்க சாப்பிடுறது வீட்டுல உட்கார்ந்து இருக்குது, சாப்பிடுறது வீட்டுல உட்கார்ந்து இருக்குது, இதான் வேலையா போயிடுச்சு. அன்றைய அப்பொழுது இந்த மாதிரி டெக்னாலஜி வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, பிள்ளைகளை தனியா இருந்தா பயப்படுறாங்க. ஒரு உஸ்தாது இருந்தாங்கன்னா, இதே மாதிரி மக்தப் நடத்திக்கிட்ட ஒரு உஸ்தாது இருந்தாங்க. அந்த உஸ்தாது ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அவங்க பிள்ளைங்களுக்கு. ஆளுக்கு கையில ஒவ்வொரு கோழி கொடுத்தாங்களாம். கோழியை கொடுத்துட்டு உங்களை யாரும் பார்க்காத இடத்துல போய் என்ன பண்ணிருங்க, இந்த கோழியை அறுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டெஸ்ட் வச்சிடறாங்க. ஒரு 40-50 பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே போய் யாரும் இல்லையா, மனுஷன் நடமாட்டம் இல்லாத இடத்துல போயிட்டு மரத்துக்கு பின்னாடி செவத்துக்கு பின்னாடி போய் என்ன பண்ணிடுறாங்க, கோழி எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஒரே ஒரு மாணவர் மட்டும் ரொம்ப லேட்டாக வர்றாரு. ஏன்பா நீ கோழி அறுக்கலையா அப்படின்னு. உஸ்தா நான் எங்கே போனாலும் அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், நான் எப்படி நான் கோழி அறுப்பேன் வந்து சொல்லி காமிச்சாங்களாம். உஸ்தா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அந்த நபர் மிகப்பெரிய ஒரு மகான பின்னாடி வந்தாங்க. அப்போ இந்த சின்ன பிஞ்சு குழந்தைகளுக்கு இந்த இல்மை நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னா அல்லாஹ் அவன் கூட இருக்கிறான், அல்லாஹ் அவன் கூட இருக்கிறான்னு சொல்லி இதே சொல்லி 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 நம்ம வளர்த்தோம் அப்படின்னு சொன்ன நண்பர்களே,
அவங்க இந்த வயசா இருந்தாலும் சரிதான், எந்த வயசுல இருந்தாலும் சரிதான், எங்க இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் என்ன பாக்குறாங்கிற உணர்வோட இருப்பாங்க. அதனால தப்பு செய்யக்கூடிய மனநிலை வந்தாலும் அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆகவே அப்படி இந்த உணர்வை ஊட்டக்கூடிய பாக்கியத்தை எல்லாரும் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லார்ட்டையுமே இருக்கக்கூடிய பழக்கம், குழந்தை வயிற்றுல இருக்கும் பொழுது புள்ள வந்து எனக்கு ஆம்பளை புள்ள வேணும், பொம்பளை புள்ள வேணும். அந்த குழந்தை பிறந்த பிறகு என் பிள்ளைய இப்படி நான் நுனி நாட்களை இங்கிலீஷ் பேச வைப்பேன். என் பிள்ளைய வந்துட்டு கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வச்சு அவனை வந்து பெரிய படிப்புல கொண்டு போய் எல்லாருடைய பாட்டுமே, அதாவது வந்து அழியக்கூடிய துனியால 70-80 வருஷத்திற்காக வேண்டி ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் செலவு செய்யணும். அழியாத அற்புதமான கருணையாளன் நல்ல ரஹ்மான், நல்லா சொல்லவே முடியாத வார்த்தை கிடையாது. ஒவ்வொரு நொடியும் நம்மை வாழ வைத்திருக்கக்கூடியவன். இந்த உலகத்துல யாரு விட்டாலும் அல்லாஹ் விட்டதா சொல்லவே முடியாது. அம்மா கைவிட்டாங்க, வாப்பா கைவிட்டாங்க, எல்லாரும் கைவிட்டாங்க. கருணையாளன் இப்படிப்பட்டவன். இந்த உலகத்துக்காண்டி எவ்வளவு செலவு பண்ணாலும் அது பலன் தரவே தராது. தர்ற மாதிரி ஏமாத்துறது தான். ஒரு நபர் சொல்லிட்டு இருந்தாரு, என்னுடைய தம்பி மகன் இந்த வருஷம் நீட் தேர்வு எழுதினார். அந்த நீட் தேர்வுக்காண்டு ஒரு வருஷம் தயாராகி ராவாப்பாலாக படிக்கிறது. பள்ளிக்கூடத்து கூட அப்படி படிக்கல. அவங்கெல்லாம் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறது. அப்புறம் வெளியே போகிறதில்ல, விளையாட போகிறதில்ல, நீட் தேர்வில் பாஸ் பண்ணிடணும் அப்படி வெறி பிடிச்சி. அதுவும் பரீட்சை நெருங்க பார்த்தீங்கன்னா பையனை வெளியே பார்க்க முடியாது. தொழுகையே வர்றது சில பேர். ஏன்டா நீட் வருதுங்க. எல்லாம் 22 லட்சம் பேர் எழுதினாலும் பரீட்சை உளுந்து படித்து அது உள்ளே போகும்போது மெட்டல் டேட்டெலாம் செக் பண்ணி அவங்கள மேலேருந்து கீழே வரைக்கும்லாம் உள்ள கை விட்டு பார்த்து, முதுகில் கை விட்டு, பனியனில் கை விட்டு நினச்சிங்களா, உள்ள வெளில கை விட்டு பார்க்குறாங்க. எல்லாம் செக் பண்ணி உள்ள வச்சு 22 லட்சம் பேர் இரவும் பகலும் ரத்த வேர்வை சிந்தி படித்தானோ. பரீட்சை எழுதி முடிச்சானோ. அவன் நாளைக்கு ரிசல்ட் வரும், அப்படி டாக்டர் ஆகலாம், அப்படி காரில் போகலாம், என்னவோ கனவு கண்டு வந்திருக்கானோ. ராஜஸ்தானில் ஒருத்தன் வந்து ஒரு பரீட்சையை ஒரு பேப்பர் இல்லாக்கி அதை பார்த்து எழுதிட்டானோ. ஒரே ஒரு பையன் 22 லட்சம் பேரில் ஒருத்தர் எழுதிட்டானோ. உடனே 22 பேர் எழுதின பரீட்சையை ரத்து பண்ணிட்டான். முந்தானத்து நடந்த செய்திங்க. எவ்வளோ மனசு கஷ்டப்படும், எவ்வளோ வருத்தப்படும். ஒரு பையன் 2 பையன் பார்த்து எழுதிட்டான், அவனுக்கு லீக் ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்று மொத்தத்தையுமே ரத்து பண்ணிட்டான். ராஜஸ்தானில் மட்டும் ரத்து பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டாங்க. இவன் கையில் சிக்கலை பேப்பர்லாம் இவனுக்கெல்லாம் முறைப்படுத்தினே எழுதினானோ. ஒரு பையனுக்கு ரத்தாச்சு. ஒரு பையன் 2 பையனும் பார்த்து எழுதிட்டான். 22 பேருடைய 1 வருட உழைப்பு, 2 வருட உழைப்பு ராவாப்பாலாம் தூங்காம. அடா பாவிகளா, இந்த ஒரு வருஷம் நீ காலையில் 4 மணிக்கு அலாரம் வச்சு படிச்சு 4 மணிக்கு அலாரம் வச்சு தஹஜ்ஜத் தொழுது அல்லான்னு கேட்டிருந்தா உன் வாழ்க்கையெல்லாம் மேலே கொண்டு போயிருப்பான். இந்த ஒரு வருஷம் தஹஜ்ஜத் தொழுதுருந்தா, இந்த ஒரு வருஷம் அல்லாஹ் திக்ர் செஞ்சிருந்தா, குர்ஆன் ஓதிருந்தா, ஹாஃபிஸாவாக இருக்காது. துனியாவுக்கும் உதவும், ஆகிரத்துக்கும் உதவும். இந்த ஒரு வருஷம் படிப்பு கூட்டி சேர போச்சு. முயற்சியெல்லாம் வீணாக போச்சுங்க அப்படிங்கிறார். ரஞ்சா இல்லைங்களா? அப்போ இந்த படிப்பு இருக்கு. சரி, 22 லட்சமா திரும்ப பரீட்சை எழுதுவான். அதில் எவ்வளோ பேர் எடுப்பான்? போல பரீட்சைக்கு எத்தனை பேர் எடுப்பான்? 2000 பேர் 3000 பேர், அவ்வளோதான். மொத்தம் இந்தியாவில் 10,000 பேர் வருமா தெரியாது. அப்போ மிச்சம் 21,90,000 பேருடைய படிப்பு, முயற்சி, உழைப்பு, வருஷக்கணக்காக செலவு பண்ணது. நீட் பயிற்சிக்காண்டு ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் செலவு பண்ணது. அந்த 1.5 லட்சத்தை பள்ளிவாசல் டைல்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாலும் தொழுவுக்காரம்லாம் சவாபு கிடைக்கும். பள்ளிவாசலுக்கு சிமெண்ட் வாங்கி கொடுத்துருந்தா தொழுவுக்காரமாக சவாபு கிடைக்கும். எல்லாம் வீணு. அப்போ ஒரு வருஷம் ஒரு நீட் தேர்வுக்கு ஒரு பயிற்சிக்கு பண்ணுறோம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ காசு வாங்குறான்? 3 லட்சமா? இன்னும் 3 லட்சம் 5 லட்சங்கிறாங்க. அவ்வளோ தூரம் வாங்குறோம். சரி சரிங்க, 1 லட்சம் சுமாராக வைப்போமே, ஆவரேஜா சரி வச்சுக்குவோம். 1 லட்சம் இன்ட்டு 22 லட்சம் எவ்வளோ காசு ஆச்சு? நீங்கள் எல்லாம் கம்ப்யூட்டர் படித்தவங்க. நீங்கள் 22 லட்சம் பேருக்கும் ஆளுக்கு 1 லட்சம் ஆவரேஜா. இன்னும் 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணுறப்பாங்க. சரி, ஆவரேஜா 1 லட்சம் வச்சுக்கோங்க. 22 லட்சம் இன்ட்டு 1 லட்சம் எவ்வளோ மேலே சொல்ல ஜி? எவ்வளோ சொல்லுங்க? 22 லட்சம் பேர் ஆளுக்கு 1 லட்சம் செலவு பண்ணா மொத்தம் எவ்வளவு காசு ஆச்சுன்னு 22 லட்சம் போட்டு 6 சைபர் போடுங்க பின்னாடி.
22,000 கோடி வருதா? ஹுசூர் 22,000 கோடி. அல்லாஹ் அக்பர் கபீரா. 22,000 கோடி ரூபாங்கிறாரு முதல் ஹுசூர். ஒரு இந்தியா முழுசும் ஒரு 10,000 ஸ்கூலே கட்டியிருக்கலாம் ஹுசூர். அவ்வளவு பேருக்கு வேஸ்டா இல்லையா அது? அதில் வெற்றி பெற்றவர் எத்தனை பேருங்க? 10,000. 22 லட்சம் பேர் 21,90,000. ஹுசூர் பெருக்கிறீங்க எவ்வளவு வந்துச்சு? நான் சொல்றது தப்பான கணக்கா சரியான கணக்கா போல இது? 22 லட்சம் இன்டூ 1 லட்சம் இன்ஃபினிட்டி. அப்போ சுமாராக 22,000 கோடி ரூபாய், 2,200 லட்சம் ரூபாய் வேஸ்ட். லட்சம் கோடி அத்தனை ரூபாய்க்கு இந்தியா முழுசும் ஒரு 500, 6,000, ஒரு 1000 ஸ்கூலே கட்டியிருக்கலாம். எல்லாம் வேஸ்ட். அப்ப துனியாவுக்கான முயற்சி செஞ்ச அத்தனையுமே வேஸ்ட் ஆயிடுச்சு. இதுதான் துனியா. பெருசா தெரியும், அதுக்காக உழைப்பு எல்லாம் செய்வான், ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆனா அல்லாவுக்காக நீ முயற்சி செய்த, காலையிலும் சாயந்தரம் தொழுதாய், அது சோறு போடும். நோன்பு வச்ச, அது உன்னை வாழ வைக்கும். குர்ஆன் ஓதுன, அது உன்னை வாழ வைக்கும். தீனுக்காக செலவு பண்ண, அது உன்னை வாழ வைக்கும். இந்த பிள்ளைங்க காலையில இருந்து இங்க சாயந்தரம் குர்ஆன் ஓதுறாங்க, விளைஞ்சுங்களா? அது ஒவ்வொரு நொடியும் சவாபு தான், ஒவ்வொரு வினாடியும் சவாபு. இவங்களுக்கும் சவாபு, இவங்க அத்தாவுக்கும் சவாபு. ஷேகன சொன்னாங்க, ஒரு மனுஷன் மூத்தா போயிட்டான், பாவம் நிறைந்தவன், கபர்ல வேதனை நடக்குது. அந்த வழியா ஒரு அல்லாஹ்வுடைய இறை நேசர் போனாங்களாம். அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, அவரை மன்னிச்சிடுற பேர், அவர் செய்ததுக்கு அனுபவிக்கிறார், நீ போயிட்டே இருக்காங்க. அவர் கபர்ல முகாஷஃபான்னு பேருமா, அதுக்கு பேரு முகாஷஃபத்துல் குபூர்னு ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடம் வேணும் சொல்லித்தரேன் வாங்க, இதெல்லாம் உண்மையான்னு நினைக்காதீங்க, விளைஞ்சுங்களா? கபரை எப்படி கபருக்குள்ள நடக்கிறது வெளியே தெரியும், யாருக்கும் ஆசை இருந்தா வாங்க. ஆனா நீங்க அங்கேயே அடக்கம் பண்ற மாதிரி ஆனாலும் ஆகலாம். இதாக சொல்லி தர்றாங்க அந்த பாடம், விளைஞ்சுங்களா? அப்படி முகாஷஃபா செஞ்சு பார்க்குறாங்க, கபருக்குள்ள நடக்கிறது, வேதனை நடந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, நீ போப்பா, செஞ்சதுக்கு வாங்குறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வர்றாரு, வந்தா கபர் சொர்க்க பூஞ்சோலியா இருந்தாக்கிட்டான். ஆச்சரியப்பட்டு போய் அல்லாஹ் இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டாங்க. இல்லை, அவன் சின்ன வயசுல அவங்க 3-3.5 வயசுல ஒரு பையன் இருந்தான். அவர் மொத்தா போகும்போது 4 வயசான அவங்க அம்மா கொண்டு போய் மனசால விட்டாங்க. என்ன 4 வயசான மனசால கொண்டு போய் விட்டாங்க. உஸ்தாது பாடம் சொல்லி கொடுத்தாங்க. அவன் ஓதுறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரஹ்மானாகிய கருணை உள்ளவனாகிய கிருபையாளனாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவன் பையன் என்ன ரஹ்மான் ரஹீம்னு சொல்றான். அவங்க அத்தா வேதனை செய்ய எனக்கு மனசு வரலன்ட்டான், விட்டுட்டேன்ட்டான். ரேவா, இப்ப இந்த பிள்ளைங்க சும்மா நினைச்சீங்களா? இவன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இன்னைக்கு சொல்றான், இவங்க அத்தா விடுதலை ஆயிடுறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சொல்றாங்க, தாத்தா விடுதலை ஆக்கிறான். அல்லாஹ் தாலா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சொல்றாங்க, கொல்லு தாத்தா விடுதலை ஆயிடுறாரு. அவனுடைய பரம்பரையை எல்லாம் விட்டுறான், நரகத்தை விட்டு காப்பாத்திடுறான். இந்த பிள்ளைங்க சொல்லக்கூடிய பிஸ்மில்லா சும்மா நினைச்சீங்களா? இங்க பரம்பரையே அல்லாஹ் தாலா காப்பாத்துறான். கபர்ல சொர்க்க பூஞ்சோலியா அல்லாஹ் தாலா ஆக்கி கொடுத்துறாங்க. சொல்லுங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரத்துல் லுக்மான் ஒரு ஆயத், நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. கவனம் இங்க இருக்கு. ஜி வெக்கையா இருக்கா? உட்காந்து கேளுங்க. அல்ல, சொர்க்க பூங்கா, இது சொர்க்கத்துடைய பூங்கா. சினிமா தியேட்டர்ல ஏசின்னு போட்டிருக்கான். சத்தியம் ஏசி சினிமா தியேட்டர். குளிர் அடிக்குது உள்ள போனோம். அப்படியே வெயில் காலத்தில் உள்ள கூலா வச்சு 500-1000 டிக்கெட் வாங்கிட்டு உள்ள சினிமா பார்க்கலாம். ஆனா அது நரகத்துடைய படுகொலி. அது ஏசியா இருந்தால் நரகத்துடைய படுகொலி. இங்க உங்களுக்கு வெயிலா இருந்தாலும் இது சொர்க்கத்துடைய பூங்கா. அல்லாஹ் பத்தி பேசக்கூடிய இடம் சொர்க்கத்துடைய பூங்கா. சூரத்துல் லுக்மான்ல அல்லாஹ் சொல்றான், இது ஆயத்தனமா, இது கால லுக்மானு லீபினிஹி, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அன்பு பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றாங்களா? ஒரு 15 உபதேசம் செஞ்சிருக்கிறாங்க. எல்லாரும் எடுத்து பாருங்க, ரொம்ப அற்புதமான உபதேசங்கள். அதனுடைய விரிவுரை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வரல. முதல் அறிவுரை என்ன? இது கால லுக்மானு லீபினிஹி,
வஹுவ யஇதுஹு, தன் அன்பு குழந்தைகளுக்கு உபதேசம் செய்த வண்ணமாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு அறிவுரை சொன்னார்கள். யா புனைய, இந்த அன்பு பிள்ளைகளே, லா துஷ்ரிக்கு பில்லாஹ், அல்லாஹ்வோட இணை வைக்காதீங்க. அல்லாஹ் ஒருத்தன் தான் உங்க இலா. உங்க தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருத்தன் தான். அல்லாஹ் தவிர வேறு எதுவும் உங்க தேவையை பூர்த்தி செய்யாது. அல்லாஹ் மட்டுமே நம்புங்க, அல்லாஹ் மட்டுமே ரப்பாக்குங்க, அல்லாஹ்வோட எதுவும் இணை வைக்காதீங்க. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், அல்லாஹ்வோட இன்னொருத்தனை இணை வைக்கிறது மிகப்பெரிய அநியாயம். உங்க காலையிலிருந்து சோறு கொடுத்தது அல்லாஹ், அந்த அல்லாஹ்வை மறந்துட்டு இன்னொருத்தனை புகழ்ந்துட்டு இருக்கிற. வாழ்க வாழ்க நீ இதய வேந்தரைங்களாம், தெரிஞ்சுக்கலாம். நிரந்தர முதல்வர் அப்படிங்கிறான். தொழுதையாடா ஃபஜ்ரு கிடையாது, துஹர் தொழுதையாடா கிடையாது. வாழ வச்சவன் அல்லாஹ், எங்களை வாழ வைக்கும் தெய்வமே வாழ்கிறான். அட பாவிகளா, உன்னை வாழ வச்சது அல்லாஹ், உனக்கு சோறு கொடுத்தது அல்லாஹ், உனக்கு கண்ணு கொடுத்தது அல்லாஹ், கத்தரையே அந்த நாவை கொடுத்தது அல்லாஹ், அவனை மறந்து இன்னொருத்தனை புகழ்ற நீ உன் நாவால. இது மிகப்பெரிய அநியாயம். அதனால அல்லாஹ்வோட இன்னொருத்தனை இலாஹாக ஆக்காதே என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்னார்கள். அதுக்கடுத்து வேற உபதேசங்கள் வருது. நடுவில் அல்லாஹ் குறுக்கால வர்றான். ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, நான் இந்த பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், உன் பிள்ளைங்களுக்கு கொஞ்ச நேரம் நான் பேசிக்கிறேன். நல்ல இன்சான், இப்ப அல்லாஹ் குறுக்கால போடுறான். இது ஜும்ல மோட்டர்தான் சொல்லுவாங்க. நல்ல இன்சான, அந்த மனிதனுக்கு நாம் வசியத்து செய்கிறோம். வாலிதைஹி, தன் பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளும்படி அல்லாஹ் வாக்குறுதி. அல்லாஹ் தஆலா பேசுறான். திரும்ப அடுத்தது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பேசுனேன். அல்லாஹ் சொல்றான். அதுக்கு முன்னாடி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க. யா புனைய இன்னஹா இந்தக்கும் மிஸ்கால ஹப்பத்தின் பேசுறாங்க. குறுக்கால அல்லாஹ் பூந்து தாய் தாப்புடைய சிறப்பை பத்தி அல்லாஹ் சொல்றான். என்ன காரணம் அல்லாஹ் சொல்றான்? என்ன காரணம் தெரியுங்களா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தம் பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய காதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பத்தி சொல்லி தர்றாங்க. உடனே அல்லாஹ் தஆலா அது அல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான், இஹ்சானுக்கு கூலி இஹ்சான் தான். அல்லாஹ் தாய் தாப்பனுடைய அன்பை அல்லாஹ் சொல்லி தர்றான். நீ அல்லாஹ்வுடைய அன்பை சொல்லி கொடுத்த, நான் தாய் தாப்பனுடைய அன்பை நான் சொல்றேன் கொள்பது. அறிஞ்சுங்களா? இன்னைக்கு அப்பனை மதிக்க மாட்டேங்கிறான், அம்மாவை மதிக்க மாட்டேங்கிறான். எப்படி மதிப்பான்? நீ அவனுக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்துருந்தா அப்பனை மதிப்பான், ஆயாவை மதிப்பான். இன்னைக்கு நீ குரானை கற்றுக் கொடுத்துருந்தா, காலைல குரான் எடுத்து ஓதுறான் கற்றுக் கொடுத்தா, அந்த குரான் அல்லாஹ் தஆலா அந்த கல்புல உன்னுடைய காதலை போட்டுருவாங்க. இன்னைக்கு துனியாவை கற்றுக் கொடுத்த, பள்ளிக்கூடம் கற்றுக் கொடுத்த, வீடு கற்றுக் கொடுத்த, காசு கற்றுக் கொடுத்த, போன் வாங்கி கொடுத்த, பைக் வாங்கி கொடுத்த, அல்லாஹ் ரசூலுடைய இபாதத் இல்லாம கிட்ட ஒரு பய ஃபஜ் தொழ மாட்டான். சுத்துறான், பைக் எடுத்துக்கிட்டு சுத்துறான். எல்லா மந்தி கடையிலும் அவன் உட்காந்துருக்கான், மந்தி மாதிரி உட்காந்துருக்கான். மந்தி கடை எங்க பார்த்து லோகர் தொழுதியாடா கிடையாது. 12 மணி போய் மந்தி மாதிரி உட்காந்துடுறான். மகரிபிலே மந்தி திங்கிறான். இப்போ திங்கிறதுக்கு டைம் இல்லை. மதியானம் திண்டா சரி, நைட்டாவது நீ கொஞ்சம் லைட்டாக சாப்பிடலாம். என்னங்களா, நைட்டுக்கு முழு கோழியை பொறிக்கிறான். நெருப்புல சொல்றானோ, அது பேர் என்ன? தந்தூரி. எல்லாம் தந்தூரி கடையிலையும் மந்தி கடையிலையும் மந்தி மாதிரி உட்காந்துருக்கானோ. தொழுகிற பள்ளிவாசல் பள்ளிவாசல் பந்தியிலையும் மந்தியிலையும் உட்காந்துருக்கானோ. பள்ளிவாசல் சஃப்ல ஒரு ரூபாயிலையும் காணும். இதுதான் நீ அவனுக்கு பழகி கொடுத்தது. ஏன்னா அப்பா வெளிநாட்டில் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாரு. அவர் அனுபவிக்க முடியாது. அவர் காலையில் சாயந்தரம் வரைக்கும் அரபிட்ட மாட்டி முடிக்கிறாரு. காசு அனுப்புறா, பெரிய பெரிய பைக் வாங்கிக்கிறான். நல்ல பைக்காக இருக்குது, வாங்கி 3 மாதம் தான் ஆச்சு. இதை விட இன்னொரு ஸ்டைல் வந்துருச்சு. அதுதான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, ஓட்டுறதுக்கு. நினச்சிக்கலாம். பின்னாடி இப்படி தூக்கிட்டு நிற்கிது. எப்படா பின்னாடி உட்காருவான்? நீங்கள் ஏணி வச்சு எதுவும் உட்காரணும். சாதாரணமாக இங்கே ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு போகிறது யாரும் பைக்கில் பின்னாடி உட்காந்துக்கிறோம்ல, இப்படி நிற்கிது. எப்படி உட்காரதில்ல போய் உட்காரம். முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்கான், கீழே உட்காந்துருக்கான். அவன் முதுகு மேலே அவன் தோல் உட்காந்துருக்க மாதிரி இங்கே உட்காந்துருக்கான். இப்படி உட்காந்துருக்கான். என்னடா இது ஒரு ஸ்டைலுங்க, குரங்கு ஸ்டைல். குரங்கு தான் மேலே மேலே ஒரு ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறி நிற்கும். அம்மா கீழே இருக்கும், அதுக்கு மேல் கிளையில. அது மாதிரி இவர் கீழே உட்காந்துருக்காரு, அவன் மேல் கிளையில உட்காந்துருக்கான். அப்படி சொல்லுது. அந்த பைக் வந்துருச்சு, ஆனால் இந்த பைக்கை கொடுத்துட்டு அந்த பைக்கை வாங்கிட்டேன். செலவழிக்கு அப்பன் காசு அமைச்சிடறான். ஒரு வேலையும் கிடையாது, வெட்டியும் கிடையாது, சுத்த வேண்டியது. தீனை மதிக்கிறது இல்லை, குரானை மதிக்கிறது இல்லை, மார்க்க ஒரு அத்தகையா தப்பில்லாமல் சொல்லுங்களேன். மந்தி கடை உள்ள போங்க, மந்தி திங்க மந்திகளா புரிஞ்சுங்களா? உங்க இடத்துல ஒரு கேள்வி, இங்க இருக்க யாரோ அத்தகையா தப்பில்லாம விலை அடிவிரலாம சொல்லிவிட்டால் மந்தி ஃப்ரீ, அவன் கீழே தான் பார்ப்பான்.
வெக்கமா இல்லை உனக்கு முஸ்லீம்னு சொல்றதுக்கு? ஒரு அத்தஹியாத்து, ஒரு அல்லாஹ் முஸல்லியல்ல, ஒரு அல்லாஹ் துஆ மௌசூரா, ஒரு குனூத் அல்லாஹ் மஹ்தினி ஃபீமன் ஹதை தப்பில்லாம சொல்லுங்க. இந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க எல்லாரும். சொல்லுவீங்களா? சொல்லுங்க. அல்லாஹ் மஹ்தினா ஃபீமன் ஹதை. ஷாஃபியா ஹனஃபியா? ஹனஃபி ரெண்டுமே கலந்து இருக்கு. அத்தஹியா சொல்லுங்க. அத்தஹியா சொல்லுங்க. ஏன்னா என்னுடைய அன்பு மாணவ ஜலால் பேவுடைய பிள்ளைங்கள அவங்கெல்லாம் அழகா சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க எங்க போனாலும் நம்பி பிள்ளைய ஒப்படைக்கலாம் அவங்கள்ட்ட. விளஞ்சமா? அதை கூட கற்றுக் கொடுக்கறது இல்லை. அல்லாஹ் ரசூலுடைய இல்மு இல்லை, தீன் இல்லை, கொஞ்சம் கூட மார்க்கம் இல்லை, காசு ஃபோனு கையில். ஒரு அத்தா போய் ஒரு அத்தா கடன் வாங்கியிருக்கேன் 1.25 லட்சங்கிற. எதுக்குன்னு கேட்டால் ஃபோன் வாங்குறதுக்கு தான் 1.25 லட்சம் கடன் வாங்கியிருக்காங்க. ஏன்னா ஏங்க நான் வச்சிருக்கிற ஃபோன் 4000 ரூபா தாங்க, 5000 தான் அந்த ஃபோனு. அதுவும் அதே மாதிரி தான் அங்கே பேசுது. இல்லைங்க 1.25 லட்சம் எதுக்குங்க? அவன் இன்னொரு பையன் 1.10க்கு வாங்கியிருக்காங்க, 1.25 கேட்குறான் பையன். அது பெருமை வேற. வெக்கமா இல்லை உனக்கு? கடைசியாக அவன் இந்த பொண்ணை லவ் பண்ணிட்டான் தான், கல்யாணம் முடிச்சு வைங்க. அப்போ அவன் முஸ்லீமே கிடையாது, நான் முஸ்லீம் ஆக்கிறேங்க தான். என்ன குழந்தை பிறக்க உங்களுக்கு? அந்த குழந்தை எப்படி இருப்பான்? பேரை மட்டும் தான் மாற்றி, தீனு மாறல அவங்களுக்கு. பேரை மட்டும் மாற்றி கல்யாணம் முடிச்சுக்கிறான். தீன் அறவே இல்லை. அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தீன் வரும், என்ன அல்லாஹ்வை தெரியும், என்ன ரசூலை தெரியும்? தெரிஞ்சுங்களா? ஒரு வழிகட்ட சமுதாயம் இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரே மாற்று தீர்வு என்ன தெரியுமா? இந்த மக்தபு தான். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு குழந்தையும் மக்தபுக்கு அனுப்புங்க. 20 பேர் வராங்க சார். ஃபஜ்ருக்கு எல்லா பசங்களும் வந்துடுவாங்க சார். அல்லாஹ் அக்பர். என்ன இதை உருவாக்குங்க ஃபர்ஸ்ட்டு, அதை உருவாக்குங்க. அப்புறம் பாருங்க அந்த பிள்ளைங்க எதிர்காலத்தில் ஒரு முழுமையான சமுதாயமாக வருவாங்க. தாய் தந்தையை மதிக்கக்கூடிய சமுதாயமாக வருவாங்க இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க. யாரை பாட முடியும்? நான் போல் பாடணும்னு சொல்லி கேட்டா அவன் இல்லாத ஒரு முகம் காட்சிக்கு வரவே இல்லை. எங்கே திரும்பினாலும் அவனுடைய முகம் தான் இருக்கு. யாருக்கு போய் சொல்றது? ஒரு முகம் தான் இருக்கு. 2 முகம் தான் முகஸ்துதி. முகமே அவன் தான் இருக்கு. வேற முகம் எங்க போய் முகஸ்துதிக்கு வேலை எங்க இருக்கு? உருவப்பட்ட பொம்மைகள், உருவப்பட்ட பொம்மைகள். அந்த ஃபியூஸ்ல இருக்கக்கூடிய ரப்புஜால ஷானு தஆலா அந்த ஃபியூஸ் யார் போட்டு வைக்கிறாங்க? அந்த ஃபியூஸ் நம்மளுக்கு பிடிக்க வைக்கிறா, நம்ம ஷேகநாயகர்களுக்கு அந்த ஃபியூஸை போடுறாங்க. போட்டு இந்த அதற்கே போய் வசல் நகி சுயமா எந்த விதமான வசல் வெயிட்டு களையவே கிடையாது. அதமே தான் இது. அதுவே அல்லாஹ் தான், சுத்தமா உருவப்பட்டதுதான். இது ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொன்றையும் ஜல்ல ஷானு தஆலா நம்ம கூட இருந்து அவருடைய பேரோடு பெருங்கனை நம்ம அவருடைய சிஃபாத்துகளை நம்ம மாதிரியே ஒரு காட்டிட்டே இருக்கு. இன்னைக்கு மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே அடிப்படை காரணம் இது சிருஷ்டிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால. சில பேர் காசுக்கு வசன் கொடுக்குறான், சில பேருக்கு பதவிக்கு வசன் கொடுக்குறான், வீட்டுக்கு வசன் கொடுக்குறான், மனிதர்களுக்கு வசன் கொடுக்குறான். அவன் பெரியார் இவன் பெரியார்னு எல்லாம் உட்காந்துட்டு ஆட்டி படைக்குது அவன். அரேவா எல்லாத்தையும் அல்லாஹ்க்கு மட்டும் வசன் கொடுத்து அதமுக்கு கோய் வசன் அதமுக்கு எந்த வசனும் இல்லை. நாக்கிது கல்பு தூய்மையா போயிரு, கல்பு சுத்தமாயிடும். இந்த பாடம் எப்படிப்பட்ட பாடம் சொல்லி கேட்டீங்கன்னா, நாங்களாம் ஆபீஸ்ல இருக்கிறோம், பெரிய பெரிய அதிகாரிகளை பார்க்கிறோம். பெரிய பெரிய கலெக்டர்லாம் சர்வசாதாரணமா பேசிட்டு வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அந்த மாதிரியான நிலைமையெல்லாம் இருக்கிறப்பையும் கூட பார்த்த உடனே அங்க உள்ள அந்த மஹ்லூக் காத்துகள்ல அது ஒரு மஹ்லூக், அது வெறும் படைப்பினம், அது பிஸ்ஸாத், அது நஃபோ தரோரோ ஒரு காலமும் செய்யவே செய்யாதுன்ற அந்த நிலைப்படையை தான் நாங்கள் உள்ள போறோம். பார்க்குறப்பையும் அவங்களை கம்ப்ளீட்டா உருவிடுறோம். இந்த பதவி பட்டம் இது எல்லாம் ஜல்ல ஷானு போட்டு இருக்கக்கூடிய சில பிச்சை. இது நல்லா இருக்கக்கூடிய பிச்சை. எந்த நேரத்துல எதை உருவா எப்படி போவோம் ஒண்ணுமே தெரியாது. யாருக்குமே காட்டிட்டு இருக்கிறான். ஆபீசர் அதிகாரி மாதிரி ஒரு வேஷத்தை நம்மளை காட்டிட்டு இருக்கிறான். அவனுடைய எத்தனையோ தஜல்லி, இது ஒரு தஜல்லி நம்மளை காட்டிட்டு இருக்கிறான், கொடுத்து பார்த்துட்டு இருக்கிறான். நாம இதை பெருமளன்னு நினைச்சோன்னு சொல்லி காட்டோம்னா அல்லாஹ் அதை உருவிட்டு விட்டுவிடுவாங்க. கடைசியில அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கட்டும். அப்ப அந்த அதிகாரிகள் முன்னக்க நம்ம பேசுறப்ப எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரிதான், அவரும் சாத்திர ஆதம் சிஃபாத்ல நாகிஸ் அஃபாத்ல மஜ்பூர் ஆசாத்ல முத்தாஜின்ற இந்த பாடத்தை ஷேகநாயகத்திட்ட கத்துக்கிட்டதுனால பயம் கல்ப விட்டு போயிடுது. பயப்பட வேண்டியோட நாம பயந்துடுறோம் ஆட்டோமேட்டிக்கா. அவர் ஒண்ணுமே இல்லைன்னு ஆக்கிடுறோம். அதிகாரிகளை நீங்க பெருசா அதிகாரிகள் பிசாத் அவன் நல்லதோ கெட்டதோ செய்யக்கூடியவன் நீங்க நினைச்சீங்கன்னா தான் அது பெரிய ஷிர்க்கு. அவன் சுயமா தன்னுடைய சுய சாத்தை கொண்டு நம்மளுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது, தீமை செய்ய முடியாது. நீங்க இந்த பிலீஃபை வச்சுட்டீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா
மகனுக்காத்துகள் எல்லாமே கம்ப்ளீட்டா வெறும் பொம்மை மாதிரி ஆயிடுது. கம்ப்ளீட்டா எதுவும் நம்மளுக்கு எந்த விதமான நன்மையும் செய்யவே முடியாது. அந்த மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க. அதிகாரிகள் ஒரு காலத்துல அதிகாரிகளை கடவுளா பார்த்தோம், ஆஹா ஓஹோன்னு இவ்வளவு பெரிய ஆளான்னு சொல்லி கேட்டோம். எதுவுமே கிடையாது. இவை எத்தனையுமே வெறும் தோற்றங்களும் வெறும் இது மட்டும்தான், சூரத்தும் ஷக்கல் தான். இவங்க எல்லாத்தையுமே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய உஜுதை கொண்டும் அந்தந்த மாதிரியான வேஷத்தை காட்டியிருக்காங்க. மாலிகல் முல்க் தூத்தில் முல்க் மன் தஷா வ தன்ஜில் முல்க் மன் தஷா. சுப்ஹானல்லாஹ். இவர் நிரந்தர முதல்வர்ங்கறான். கடைசில பார்த்தா வைத்தியர் கட்சி கூட உள்ள சட்டசபையில் நுழைய முடியாத மாதிரி எல்லாம் ஆக்கிடுறான். ஒரு நிமிஷத்துல புனிக்கிறான். அவனுக்கே இன்னும் நான் முதல்வர் இல்லையான்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. எந்திரிச்சா கனவு தூங்கிச்சா முதல்வரான்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு இது நிரந்தர முதல்வர் அவரெல்லாம் இந்த இடத்த விட்டு நவுத்த முடியாதுங்க. அல்லாஹ் ஒரு நிமிஷம் நவுத்திடுறான். விளைஞ்சுங்களா? வா வா வா. சில பேர் அல்லாஹ் சில பேர் சொல்றான், என்ன தகுதி இல்லாதவர்லாம் கொண்டு அல்லாஹ்ல பெரிய பதவியில் உட்கார வச்சிருக்காங்க. அந்த பதவிக்கு தகுதி தேவையில்லைன்னு காட்டத்தான் உட்கார. நீ அல்லாஹ்வை பத்தி சொல்லக்கூடிய பதவிக்கு தகுதி தேவை. ஒரு பள்ளியில இமாமா இருக்கிறதுக்கு தகுதி தேவை. 2 ரக்காத் தொழுகை சொல்லுங்க, தொழுகை பாரு. அவரு குத்துபா கொடுக்கறதுக்கு தகுதி தேவை. மக்களை வழிகாட்ட தகுதி தேவை. அதுக்கு தகுதி தேவையில்லை என்பதை இன்று இல்ல 1400 வருஷத்துக்கு முன்னாடி பெருமானார் சொன்னாங்க. அந்தரல் ஹுஃபாத்தல் உராத், காலிலே செருப்பு போடுவதற்கு வக்கில்லாதவர்கள் கூட, அல் உராத் நிர்வாணமாக திரிந்த வழியினர் கூட யததாவலூன ஃபில் புன்யான், பெரிய பெரிய அதிகாரிகளாக பெரிய பெரிய மாளிகையில உட்கார்ந்துருப்பாங்க. நீங்க பாப்பீங்கன்றாங்க. தகுதி இல்லாத உட்கார வச்சான். அது தகுதியை பார்த்து அல்லாஹ் கொடுக்கறது இல்லைன்னு காட்டுறதுக்காக. தகுதியை பார்த்து அல்லாஹ் கொடுக்கிற ஒரு நியமத்தை தெரியுங்களா? இது ஃபஜ்ர் தொழுதீங்களா? அதுதான் இன்னைக்கு இங்க இருக்கவங்களை யார் யார் ஜமாஅத்தோட ஃபஜ்ர் தொழுதி கேட்டுங்க. அல்லாஹ் தொழு வச்சு இது அல்லாஹ் தகுதியை பார்த்து கொடுக்கறது. விளைஞ்சுங்களா? இது அல்லாஹ் தகுதியை பார்த்து. பெருமானார் சொன்னாங்க, ஃபஜ்ருடைய ஃபர்து தொழுகையுடைய உச்சம், ஃபர்துடைய முன் சுன்னத் 2 ரக்காத் இருக்கு பாத்தீங்களா? சுன்னத் 2 ரக்காத், ரக்காத்தையில் ஃபஜ்ர் கைரும் மினத் துனியா வ மா ஃபிஹா. ஒட்டுமொத்த துனியாவை விட, துனியாவுடைய எல்லா வஸ்துக்களை விட மேலானது முன் சுன்னத்து. இப்ப இங்க இருக்க யாருக்கு முன் சுன்னத் தொழுகிறதுக்கு ஃபஜ்ருடைய ஜமாஅத்தாக ஃபர்து தொழுக வாய்ப்பு கிடைக்கலையோ அவன் தான் கேவலமானவன். அதெல்லாம் ஒரு பதவி, பிரதமர் பதவியில ஒரு பதவியா? ஏன் அல்லாஹ் அதுல அவங்களாம் உட்கார வச்சிருக்கிறான்? அது ஒரு அல்லாட்ட ஒரு பொருட்டே இல்லைன்னு காட்டுறதுக்காக. மொத்த துனியாவே எங்கிட்ட கொசுவை விட, ஒரு கொசுவின் ரெக்கையை விட மட்டமானது. இந்த மட்டமானதுல மட்டமானவர்களை உட்கார வைக்கிறதுக்கு பொருத்தம். மட்டமானவர்களையும் மட்டமானதை உட்கார வைக்கிறதா பொருத்தம். இது பொருத்தமே இல்லாம உட்கார வச்சிருக்கான். அது யார் ஒன்று சொன்னா? பொருத்தமா தான் உட்கார வச்சிருக்கான். உன்னைய கொண்டு வந்து பள்ளிவாசல முன்சபல உட்கார வச்சா பாரு. ஏன்னா நீ அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவன், நீ அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவன். ஆனா உன்னைய பொருத்தமான இடத்துல நீ அல்லாஹ் குர்ஆன்ல உலகத்திலே சிறந்த இடம் எதுன்னு சொல்றாங்க? ஹைருல் பிகாய், ஹைருல் பிலாத், ஊர்ல சிறந்த இடத்துங்க அல் முஜாஹித் பள்ளிவாசல். அங்க உன்னைய வச்சிருக்கான். ஊர்லயே சிறந்த சட்டசபைன்னு சொன்னான் அல்லாஹ் தஆலா. இல்லவே ஊர்லயே மகா கேவலமான சபைன்னு பார்த்தா அதுதான் இருக்கு. என்ன ஒரே சண்டை, அவனை திட்டுறான் அவனை திட்டுறான், முதுகுல கூட்டுறான். நேத்து பார்த்து தலைவரே அப்படிங்கிறான், இன்னைக்கு அவரோட பிரிஞ்சுட்டீங்க, அவர் வந்து வீணா போனார், நான் தனியா பிரிஞ்சுட்டேன். இல்லையா? நேற்று வரைக்கும் இதய தெய்வம் என்று வாழ வைக்கும் தலைவர் என்று பிரிஞ்சுங்களா, இன்னைக்கு அவன் கிடக்குறான் வீணா போன பயம் நினைச்சுங்களா அப்படிங்கிறான். ஆக கேவலமான இடம், ஆக கேவலமான சபை. நான் சொல்லலைங்க, அதனுடைய இந்த சட்டசபையுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்க. இதில் உள்ள 40%, 100க்கு 40% எம்எல்ஏக்கள் மேல கொலை கேஸு, கொலை முயற்சி கேஸு, கற்பழிப்பு கேஸு. அப்ப சொல்லுங்க, நம்மள யாருக்கு இந்த மாதிரி இருக்குங்களா? இது உயர்ந்த சபை. அதை விட இந்த பை இங்க யாருமே அப்படி இருக்காங்களா? நான் சொன்ன கரெக்டா இல்லைங்களா? ஸ்டாட்டிஸ்டிக் போடுறான். 40% எம்எல்ஏக்கள் மேல ஒரு கொலைக்கு மேல் பல கொலைகள் செய்த கேஸு, கொலை முயற்சி கேஸு இருக்கா இல்லைங்களா? சாராயம் கடத்தின கேஸு, பொம்பளை கடத்தின கேஸு, எல்லா கேஸும் இல்லை. ஜாமீன்ல வந்தவங்களாம் எம்எல்ஏ நிற்கிறாங்க. இங்க யாரு மேலேயும் அப்படி கிடையாது. இது அல்லாஹ்ட்ட உயர்ந்த சபை. இது நாம தாங்க அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள், நாம தாங்க அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்கள், நாம தாங்க அல்லாஹ்வுக்கு கண்மணிகள். நாம எல்லாங்க அங்க கொண்டு போய் அல்லாஹ் உட்கார வச்சிருக்காங்க, அங்கதான் உட்கார வைக்கிறாங்க. அவங்க நம்ம இங்க உட்கார வச்சாங்க. இது சட்ட சபையை விட, பார்லிமெண்ட்டை விட மேலான சபை இது சபை. பள்ளிவாசலும் அல்லாஹ்வுடைய பேர் பேசக்கூடிய மஜ்லிஸ்களும் தெரியாது உங்களுக்கு.
ஷர்ருல் நாசம் மட்டும்தான் அங்க கொண்டு போய் சேர்த்துறான். ஹைருல் நாசா இருக்கக்கூடிய நம்மள மாதிரி ஒரு சில மக்களை தான் மக்களுக்கு மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய ஜலால் பேர் இருக்காங்களே, பிரதமரை விட மேலானவர், ஜனாதிபதியை விட மேலானவர். ஏன் தெரியுமா? நான் சொல்ற பெருமா சொன்ன ஹைருக்கும், உங்கள் அனைவரிலும் மேலானவர் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, குர்ஆனை தானும் கற்று மற்றவர் சொன்னவர் தான். பிரதமரோட மேலானவர் குர்ஆனை போதிக்கக்கூடியவர். சொல்லுங்க, சும்மா இருக்கிறாங்க குர்ஆனை போதிக்கிறாங்க அவங்க. நீ சொல்லுங்க. அப்ப நம்மளை தேர்ந்தெடுத்துட்டான் போல இந்த மஜ்லிஸுக்கு, நம்ம தேர்ந்தெடுத்து கொண்டான் அல்லாஹ் ஷானஹு தஆலா இருக்கான நம்ம மேல செஞ்ச கருணை தான் நாம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த சில மஜ்லிஸ்ல சொன்னது அந்த சட்டசபைகள் இன்னைக்கு ஒருத்தர் தலைவா ஏன்னு சொல்லி கேட்டா அதன் கிட்ட இருந்து வெளியாவது எல்லாமே என்னங்க ஷர்ரு தான் வெளியாகும், ஹைர் வெளியாவே வெளியாகும். ஷர்ரை தவிர அவர் ஏதாவது வெளியாச்சுன்னு சொல்லி கேட்டா அது அல்லாஹ் ஹைருக்கு சொந்தக்காரனா இருக்கிறான அந்த ஜன்ன ஷானஹு தஆலா நம்ம கூட இருந்து அதை வெளியாக்கி வச்சாதான். சுப்ஹானல்லாஹ். நம்ம ஜன்ன ஷானஹு தஆலா நம்ம செய்கிறாங்க பிச்சையில நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கிறான், நாம சுயமா இல்ல நம்ம கூட ரப்பு இருந்துட்டே இருக்கா, ஒவ்வொரு நொடியும் நம்ம கூட இருக்கிறான். விடுத்து எழக்கூடிய மூச்சிலையும் உள்ள போகக்கூடிய மூச்சிலையும் வெளியே வரக்கூடிய மூச்சிலையும் அல்லாஹ் இருக்கிறான்னு காட்டி கொடுத்ததுனால அந்த இதனாக்கு நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கிறதுனால ஒவ்வொரு நொடியும் என்ன ஆயிட்டு இருக்குங்க, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். இதனாக்க நம்மள வந்து ஹைர விளையாக்கி வைக்கிறோம். நம்ம கிட்டது அவன் என்ன நினைக்கிறான், நான் தந்தானே என்னுடைய சுய சாத்தி கொண்டு நான் இருக்கிறேன்னு நினைக்கிறான். இந்த பதவி இருக்கிறது, அந்த பதவி நாளைக்கே போயிடலாம். ஏன்னா கட்சியில் இருக்க பாதி பேர் விலைக்கு வேணா காசு வாங்கிடலாம். ஒன்னும் இல்லை, 10 கோடி ஆளுக்கு தரேன்னு சொல்லுங்க, 10 எம்எல் உங்ககிட்ட காசு இருக்கா, நாளைக்கே கொண்டு தரேன். ஆளுக்கு 10 கோடி கொடுத்தா அப்படி வந்துடுவான். சரிங்களா? காசுக்கு விலை போகக்கூடியவர், விலை மாடுகள் மாதிரி அவங்க எல்லாமே, விலை போற ஆடுகள் மாதிரி, குதிரைகள் மாதிரி. நான் சொல்ல போய் சட்டசபையில சொல்றோம், குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறான். அப்ப எனக்கு குதிரை ஆக்கிட்டாங்களா, குதிரையாக ஆடாக மாடாக ஆகிட்டான். பார்த்தீங்களா? விலை போகக்கூடியவர்கள் விளைஞ்சுங்களா? அறுப்பது அதை போய் பெருசா நினைக்கிறேன். சில பேர் பதவி என்ற இருக்குன்னு பெருமை அடிக்கிறான், சில பேர் காசு என்ற இருக்கு, இந்த 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 மாளிகை எங்கிட்ட பெருமை அடிக்கிறோம். நாம என்ன பெருமை அடிக்கிறோம், என் கூட அல்லாஹ் இருக்கிறான். வீடு இல்ல, வாசல் இல்ல, காசு இல்ல, பணம் இல்ல, என் கூட அல்லாஹ் இருக்கிறான். கோய் ஃபக்ர் கர்தா ஹை மால் பர், காசை வச்சு பெருமை அடிக்கிறான். கிசி கு ஃபக்ர் ஜமால் பர், அது இருக்கு இது இருக்கு பெருமை அடிக்கிறான். मुझे फख्र है कि तू साथ, நீ என் கூட இருக்கிற அந்த பெருமை எனக்கு இருக்கிறப்ப. मुझे फख्र है कि तू साथ, நீ என் கூட இருக்கிற பெருமை. நான் முஸ்லிம், அதை வச்சு பெருமை அடிக்கிறேன். அவன் இருக்கிறான் அந்த இன்பத்தோட நம்மளுக்கு என்ன போல வேணும் சொல்லுங்க. இந்த பதவிகள் இந்த இதெல்லாம் இது எல்லாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நம்மளை கொண்டு ஷர்ரின் பக்கம் தான் சேர்க்கும். காரூனுக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்துருந்தான், கடைசியில எங்க கொண்டு போய் சேர்ந்தாங்க? கடைசியில ஃபிரௌனுக்கு அவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருந்தான், முடிவு என்னாச்சு கடைசியில? நம்மளுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்மளுக்கு அளவா கொடுத்து அவன் ஞாபகத்தை நம்ம கொண்டு வந்து விட்டுட்டான். யார்கிட்டயும் நாம போய் கையேந்தி நிக்க வேண்டிய அவசியம் இல்லாம ஒண்ணுல போல நம்மளை கூப்பிட்டு ஒரு எம்எல்ஏ பதவி தரேன், நீங்க தோழர்களை எதுக்கு நீங்க போகக்கூடாது, எப்ப 24 நேரம் என்னுடைய புகழ் நீங்க பாடிட்டா, எப்ப என்னை பத்தி பேசினாலும் நீங்க சட்டசபையில கை தட்டணும்னு சொல்லி கேட்டா, நீ எம்எல்ஏ பதவி இல்லப்பா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட பதவியே தந்தாலும் சரிதான், தாள் தூசு கூட உன்னை ஒரு காலம் புகழவே புகழாது. சொல்லுவோமா மாட்டோமா? சொல்லுவோம். அவங்க கதியில என்ன ஆச்சு கேக்குறாங்க. அதெல்லாம் அந்த காலம் நம்ம கண் பார்க்க ஈராக் அதிபரின் கதி என்னாச்சு, லிபியா அதிபரின் கதி என்னாச்சு, தூனிசியா அதிபர் கதி என்னாச்சு, யமன் அதிபர் கதி என்னாச்சு, இப்ப கடைசியா வெனிசுலா அதிபர் கதி என்னாச்சு. 15 வருஷம் அசைக்க முடியாம உட்கார்ந்து இருந்தாரு. ஒரு ஆவோடுறவா தூக்கி போய் ஜெயில கம்பி என்ன வச்சுட்டாங்க, ஜட்டியை மாட்டி விட்டாங்க. என்ன கதி ஆச்சு பாத்தீங்களா? யாருடைய கதி தலைகீழா மாத்தக்கூடிய அதிகாரம் தான் கேட்கிறேன். நீ ஊட வச்சுட்டு பெருமை அடிக்கிற, யாரும் எனக்கு நவுத்த முடியாது. வெனிசுலா இருக்குங்களே, உலகத்திலேயே அதிக பெட்ரோல் உள்ள நாடு அந்த நாடு தானே. உலகத்திலே பெரிய கோடீஸ்வரன் அவன் தான். நீ அதான் மதிப்பே மரியாதையா. இந்த ஆவோட ராவா அவனையும் கொஞ்சம் சேர்ந்து தூக்கிட்டு போய் ஜெயிலுக்குள்ள வச்சு கம்பி என்ன கழி திங்கிறான் 2 பேரும். அவன் கதி என்ன, உன் கதி என்ன? நாட்டு அதிபருக்கு எந்த கதினா நீ வீட்டு அதிபர் என்ன கதி, அவன் கதி. சொல்லுங்க, உண்மையை விளங்கி கொள்ளுங்க. சுருங்கிய காலம் நம்மளுக்கு ரொம்ப நாள், நீண்ட நாட்கள்லாம் கிடையாது, ரொம்ப குறுகிய காலம். உண்மை பக்கம் வாங்க, உண்மையை விளைய கொள்ளுங்க, உண்மையான காதலில் ஈடுபடுங்க. எந்த காலம் உண்மையான காதல், ரப்பு மேல வைக்கக்கூடிய காதல் ஒரு காலமும் கை விடவே விடாது. நம்மள எந்த காலமும் அவன் நம்மோட இருந்துட்டே இருக்கிறான். அந்த இத்ராக்கி மையத்திற்கு பாருங்க, நம்மள ஒரு காலமும் அந்த வழிகாட்டுல விடவே விடாது, வலாலத்தை கொண்டு சேர்க்கவே சேர்க்காது. அதை ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்க. அல்லாஹ் ஷானஹு தஆலா எதை கேட்டோம், எதை பேசினோமோ அதை நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக.
வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ்.